ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8085 ஃபீவரை சம்மந்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டென்ட் ஆஃப் தி அக்குமுலேட்டட் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் வில் பி. ஸோ ப்ரோக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி இமீடியட்லி A,C5 அண்டு RA, RAL, RRC. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அக்குமுலேட்டரில் கண்டென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவி இமீடியட்லி A,C5 இருக்கிறதுனால நம்ம C5ஓட வேல்யூ வந்து ஏ ரெஜிஸ்டர் இருக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ C5 வந்து நான் பைனரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ORA-Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த ORA-Aன்னு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அக்குமுலேட்டரில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே வந்து அக்குமுலேட்டர் கண்டென்ட்டோடையே வந்து ஆர் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதான். நார்மலாக ஆர் ஃபங்க்ஷனில் எந்த பர்டிகுலர் நம்பரை அதே நம்பரால் ஆர் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பர் தான் திருப்பி நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து 1100 0101 அப்படின்னு எடுத்து ஸோ அதே நம்பரை திருப்பி அதை விட ஆட் பண்ணும்போது அதே நம்பர் தானே கிடைக்கும். ஏன்னா ஆறு பொறுத்த வரைக்கும் 00னா 0 தான், 11னாலும் 1 தான். ஸோ அது எப்போவுமே வந்து அப்படியே நடக்கும். ஸோ அதனால் ஒரு அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை வந்து அதே கண்டென்ட்டோட ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதே நம்பர் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இதில் நமக்கு இந்த நம்பர் கிடச்சிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா RAL, RRCன்ற 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த RAL இன்ஸ்ட்ரக்ஷன், RRC இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே ஏன்னு ஒரு லெட்டர் வருதோ அப்போது வந்து நீங்கள் என்னமே எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அதில் த்ரூ கேரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இப்போது நம்ம வந்து த்ரூ கேரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு கேரியில் என்ன இருக்குது, இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 0ன்னு தான் இருக்கும். அப்போ த்ரூ கேரிங்னா நம்ம லெஃப்டில் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ த்ரூ கேரிங்னாக்கா இந்த டோட்டல் நம்பரும் வந்து நமக்கு ஒரு டைம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 1 வந்து இங்கே வந்துடும், இந்த 0 வந்து திருப்பி இங்கே 0th பிட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அப்போ நமக்கு அதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கேரியில் நமக்கு 1ன்ற நம்பர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1 0 0 இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ இந்த 0 1 0 1 அப்புறம் இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு வரும். ஸோ இது வந்து RAL பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்புறம் RRC வந்து இருக்கு. இதில் வந்து நமக்கு ஏன்ற லெட்டர் வந்து இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது த்ரூ கேரி இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரைட் சைடில் நம்ம வந்து இது பண்ணப்போம் சார். ஸோ ரைட் சைடு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இந்த பர்டிகுலர் பிட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வந்து வரும். ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் R0ன்ற பிட் தான் நமக்கு R7க்கு போக போகுது. ஏன்னா நமக்கு நம்மளோட டோட்டல் கண்டென்ட்டுமே வந்து ரைட்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால் ரைட்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னா இந்த பர்டிகுலர் R0 பிட் வந்து R7க்கு போகும். அப்போ இந்த R0 பிட் வந்து R7க்கு போகிறதோட மட்டும் இல்லாமல் அது கேரிக்கும் போகும். இதே இது LCன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த R7th பிட் வந்து நமக்கு R0க்கும் இதே R7th பிட்டு கேரிக்கும் போகும். ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் கேரி வந்து அது இது பண்ண போகுது. அதாவது உள்ளே வந்து ஏ இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து ரைட் சைடில் போகணும். அதாவது இந்த டோட்டல் நம்பருமே வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகணும். ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகணும்னா இது ரைட் சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடுனாக்கா நமக்கு இதுதான் ரைட்டு. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து இந்த 0 வந்து அடுத்த ரைட்டு போகுது. அப்போ இந்த 0 ரைட்டு போகணும் அப்படின்னாக்கா அடுத்த நம்பர் வந்து நம்ம 7th தான். அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். இந்த பர்டிகுலர் 0 வந்து இங்கே வந்த மாதிரியே இங்கேயும் போகும், கேரிக்கும் போகும். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு ரன் ஆகிற ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதை வந்து யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ இந்த 0 இங்கே வந்துடுது. அப்போ இந்த 1 இங்கே சார் போகணும். ஏன்னா இங்கேருந்து வந்து நமக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 1 வந்து நமக்கு இங்கே வந்தோம்.
அப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னாக்கா இங்கே இந்த 0 இங்கே தானே வருது. அப்போது இதோட கண்டென்ட் நமக்கு 0 ஆகிடும். இந்த ஒன்று எங்கேயுமே போகாது. ஏன்னா இந்த ஒன்றை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இந்த 0 வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அதனால் இங்கே இந்த இடத்துல 1 வராது. ஸோ இந்த ஒன்று எங்கேயுமே போகாது. இது டெலீட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே 0 வந்துடும். இந்த 1 இந்த 0வால் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அப்போது இந்த 0 இங்கே வந்துடுது. ஆனால் இது வந்து நமக்கு என்ன ஆகுது? ஷிஃப்ட் ஆகுது. இது ஷிஃப்ட் ஆகாது. இது வந்து ரீப்ளேஸே ஆகிடும். இந்த 1 மட்டும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போது இங்கே 1 0 0 இது ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் இந்த 0 இங்கே 1 0 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ இவர் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா இது 4 அண்ட் இது 5. ஏன்னா 8 4 2 1 அந்த பர்டிகுலர் இது லாஜிக் படி பார்த்தா இது 8 4 2 1னாக்கா இது வந்து 4 இது வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 4 5ன்ற ஆன்சர் தான். ரைட். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து Intel 8085 ப்ராசஸரில் இஸ் எக்ஸிக்யூட்டிங் தி ப்ரோக்ராம் given below the number of times the loop executed is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஏல வந்து 20 ஹெச்ன்ற பர்டிகுலர் நம்பர் இருக்கு. பியில் வந்து 10 ஹெச்ன்ற நம்பர் இருக்கு. ஸோ அப்படின்னா இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கா 0 0 1 0 0 0 0 0 அண்ட் இதோட கண்டென்ட் என்ன 0 0 0 1 அண்ட் 0 0 0 0. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டென்ட். இப்போ இந்த கண்டென்ட்டில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த ரெண்டை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ இது எல்லாமே 0 ஆகிடுது. அண்ட் இங்கே 1 1 0 0. ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ரொட்டேட் லெஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இங்கே ஆர்எல்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்எல்சின்னாக்கா நமக்கு வித் கேரியோட நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இந்த அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகும்போது நமக்கு கேரி ஜென்ரேட் ஆகலை. ஸோ அப்படின்னா நமக்கு கேரி வந்து 0 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம லெஃப்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம். லெஃப்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த R7 தான் இங்கே வரணும். அதாவது இந்த கேரிக்கு வரணும். அதே நேரத்தில் இந்த R7 தான் இங்கே R0வையும் போய் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த R7 இங்கே 0க்கு வருது. இதே 0 இங்கே R0க்கு வருது. அப்படின்னா இந்த இது எல்லாமே வந்து நமக்கு இந்த சைடை ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ 0 1 1 0 0 0 0 0. ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து நமக்கு இதானதுனால நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து வருது. ஸோ அடுத்து வந்து இது செக் பண்ணுது. ஜம்ப் நோ கேரி லூப். நோ கேரியை இருந்தப்புன்னா நமக்கு லூப் நோக்கி போகுது. அப்போது இது ஒரு டைம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்போது இந்த பர்டிகுலர் இதில் வந்து கேரி ஜென்ரேட் ஆகலை. அப்போ நமக்கு என்ன ஆகுது? திருப்பி இங்கே வருது. திருப்பி இது என்ன பண்ணுது? ஆட் பண்ணுது இல்லையா? அப்போ ஆட் பண்ணுது அப்படின்னாக்கா ஆட் அக்குமுலேட்டர் வித் பி. பியில் என்ன இருக்குது? ஏற்கனவே 1B இருக்குது. ஸோ அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? இந்த பர்டிகுலர் கண்டென்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு பி கூட அந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 0 1 0 0 0 0. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 0 0 0 0 1 1 1 0. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த பர்டிகுலர் இது அப்போவும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகலை? கேரி ஜென்ரேட் ஆகலை. இப்போ திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரொட்டேட் லெஃப்ட் வித்தவுட் கேரி இல்லையா? ஸோ அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது? இந்த R7 பிட்டு வந்து இங்கே வரணும். இதே R7 பிட்டு இங்கே வரணும். ஸோ அப்படின்னா இது செகண்ட் டைம் இந்த ஆட் பண்ணும்போதே இது செகண்ட் டைம் தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நடக்கும். ஸோ அப்படின்னா நமக்கு செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது? இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து இங்கே வரணும். அதாவது இந்த R7 வந்து கேரிக்கும் போகணும். இதே R7 வந்து R0க்கு போகணும். அப்படின்னா என்ன நடக்குது? நமக்கு கேரியில் 0 இருக்குது.
அதே நேரத்தில் இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ 1 1 1 இங்கே 0, இந்த 0 இங்கே, 0 இங்கே, 0 இங்கே, இந்த R7 பிட் வந்து இங்கே வந்துடுது. அப்போ இங்கேயும் 0. ஸோ செகண்ட் டைம்லையும் நமக்கு கேரி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த லூப்பு திருப்பி தேர்ட் டைமு ரிப்பீட் ஆக போகுதுன்னு இருக்கும். ஸோ அப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா திருப்பி தேர்ட் டைமும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 0 0 1 0 0 0 0. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது, ஆட் பீன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். எது கூட, அக்கம்லேட்டர் கண்டென்ட்டோட ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0 0 0 0 1 1 1 1. திருப்பியும் நமக்கு என்ன ஆகலை, கேரி வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ தேர்ட் டைம் இது இதாகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகலை, இது பண்ணலை. ஸோ தேர்ட் டைம் வந்து பண்ணும்போது இது ஆகலை. ஸோ இப்போது நமக்கு திருப்பி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த 7th பிட் வந்து கேரிக்கு போகணும். இதே 7th பிட் வந்து 0க்கு போகணும். அப்போது கேரிக்கு போகும்போது இங்கே கேரி செட் ஆகுது. அதே நேரத்தில் இது இங்கே வந்துடுது. ஸோ அப்போ 1 1 1, இந்த 0 இங்கே, 0 0 0, இந்த 1க்கு இந்த 1 வந்து இங்கே 0வை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இங்கே 1. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கே கேரி செட் ஆகிடுச்சு. இந்த RLCன்ற இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ரன் பண்ணும்போது கேரி செட் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் பண்ணும்போது என்ன பண்ணிவிடும், லூப்பை விட்டு வெளியில் போயிடும். லூப்பு வெளியில் நமக்கு ஹால்ட்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு இந்த 3 டைம் எக்ஸிக்யூட் ஆனதோட நின்றோம். அப்போ இந்த லூப் வந்து நமக்கு 3 டைம் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்க. விச் ஆஃப் தி இன்புட்ஸ் ஆஃப் எய்டட் ஏபிஐ மைக்ரோப்ராசஸர் ஹேஸ் தி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? இதில் ட்ராப் இருக்குது, இன்டரப்ட் ரெக்வஸ்ட் இருக்குது, RST 7.5 இருக்குது, RST 5.5 இருக்குது. நம்மளோட மைக்ரோப்ராசரில் ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது ட்ராப் ஃபஸ்ட்டு, RST 7.5 செகண்டு, RST 6.5 தேர்டு, RST 5.5 ஃபோர்த்து, இன்டரப்ட் ரெக்வஸ்ட் வந்து 5th. ஸோ இதுதான் வந்து ஆர்டரு. அப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ராப்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஹவு மெனி அண்ட் விச் டைப்ஸ் ஆஃப் மெஷின் சைக்கிள்ஸ் ஆர் நீடட் டு எக்ஸிக்யூட் புஷ் PFW பை தி இன்டெல் ஏபிஐ ப்ராசஸர்? ஸோ நமக்கு நார்மலாக எத்தனை மெஷின் சைக்கிள் இதுக்கு வேணும், நமக்கு மொத்தம் 3 மெஷின் சைக்கிள் வேணும். ஸோ இதில் புஷ் PSW இருக்கிறதுனால இங்கே 3 சைக்கிள், அதில் ஃபெச்சும் 2 மெமரி ரைட்டும் நமக்கு வேணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை எனி சப்ரோட்டின், தென் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு வந்து கரெக்டு. ஏன்னா மற்ற ஆன்சர்ஸை பாருங்க. வித்தவுட் எனி ஆப்ரேஷன் காலிங் ப்ரோக்ராம் வித் ரெசிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்லி ஃபாலோ பை தி காலிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட வேல்யூ வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் லோட் ஆகும். ப்ரோக்ராம் கவுண்டரில் லோட் ஆகிட்டு நமக்கு அடுத்த இதில் வந்து அந்த ப்ரோக்ராம் எந்த இடக்கும் முடிஞ்சதும் அங்கேருந்து திருப்பி இதாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். அப்போது மற்றதும் இருக்குமா சார், மற்ற பேருக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா PC will be implemented after the execution of the instruction. இது கண்டிப்பாக வந்து நடக்காது. ஏன்னா ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு இது பண்ணும்போது PC வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா ரிட்டன் இது வந்து ஆளும்போது நமக்கு அந்த அந்த ஸ்டாக் பாயிண்டரில் இருக்கிறது தான் வந்து PCக்கு போகும். அப்போது அந்த PC வந்து தானாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஓகே. ஸோ இதுதான். தேங்க்யூ.